வணக்கம் மகளே. திமுக கிட்ட 4 சீட்டு கேட்ட ஓபிஎஸ் அவர்கள், திமுகவில் இணைய சொல்லி சாக் கொடுத்த மு.க.ஸ்டாலின் அவர்கள், அம்மா அதிமுகவில் ஐக்கியமாகிற ஓபிஎஸ் அவர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் திரும்பவும் பரபரப்பாக இருக்குன்னே சொல்லலாம். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னோட ஆதரவாளர்களுக்கு தொகுதிகளை ஒதுக்குமாறு முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து திமுகவில் சேரும்படி மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவங்கள அழைச்ச அந்த அழைப்பை ஏற்க மறுத்ததாகவும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. சமீபத்தில் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஒரே நாளில் 2 முறை சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் ரொம்பவே ஒரு கவனத்தை பெற்றிருக்குன்னே சொல்லலாம். இந்த சந்திப்பில் தன்னோட ஆதரவாளர்களுக்கு 2026 தேர்தலில் போட்டியிட தொகுதிகள் வழங்குமாறு அவர் கோரிக்கை வச்சதா சொல்லப்படுது. அதற்கு பதிலாக திமுகவோட சார்பில் போட்டியிட விரும்பினாங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும்னு சொல்லி மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கப்பட்டதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதுவே ஓபிஎஸ் தரப்பில் அதிருப்தியை ஏற்படுத்தியதாகவும், தனித்த அடையாளம் இல்லாமல் போட்டியிடுறது அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாததுன்னு சொல்லி தன்னோட நிலைப்பாட்டில் அவர் இருந்ததாகவும் சொல்லப்படுது. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேணும்னா இந்த நிபந்தனை காரணமாக திமுகவில் இணையறதுக்கு வாய்ப்பை ஓபிஎஸ் அவர்கள் நிராகரித்ததா அரசியல் வட்டாரங்களில் இருக்கிறவங்க தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் தானே நேரடியாக இந்த தேர்தலில் போட்டியிட திட்டமிடவில்லை என்றும், தன்னோட ஆதரவாளர்களுக்கான அரசியல் இடத்தை உறுதி செய்யறதுக்காக முயற்சி செஞ்சு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லப்படுது. மேலும் தனி கட்சி தொடங்கி வெளியிலிருந்து திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிற வாய்ப்பையும் அவர் பரிசீலித்து தான் வந்துட்டுருக்கதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவங்களோட மகனுக்கு மாநிலங்களவை ராஜ்யசபா இடம் கேட்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா அதிமுகவில் நிறைய அதிகார போட்டி ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையில் மோதலும் உருவாகிட்டு இருந்துச்சு. ஆரம்பத்தில் சமரசம் ஏற்பட்டாலும் ஒற்றை தலைமை விவகாரம் திரும்ப இந்த பிளவை ஏற்படுத்திகிட்டே இருந்துச்சு. இறுதியில் ஓபிஎஸ் மற்றும் அவரோட ஆதரவாளர்கள்லாம் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டுட்டாங்க. அதிமுகவில் திரும்பவும் சேர்றதுக்கான முயற்சிகள் நடந்தாலும் அது பலனடிக்கலனே சொல்லலாம். இதற்கிடையில் ஓபிஎஸ் தரப்பில் இருந்த முக்கிய நிர்வாகிகள் நிறைய பேர் பிற கட்சிகளில் போய் இணைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் இவங்களோட அரசியல் நிலையை ரொம்பவே பலவீனப்படுத்தியதாக பார்க்கப்படுது. இந்த சூழலில் தான் வி.கே. சசிகலா ஓபிஎஸோட இணைஞ்சு செயல்படுறதுக்கான அழைப்பு வந்திருப்பதான் தகவல்கள் கிடச்சிருக்கு. 2026 தேர்தலை முன்னிட்டு தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்துறதுக்காக நிறைய முயற்சிகளை செஞ்சு வந்துட்டுருக்க சசிகலா அவர்களும் அம்மா அதிமுகன்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்க திட்டமிட்டிருக்கதா தகவல்கள் கிடச்சிருக்கு. இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.